என்னடி உமா இவ்வளோ கூட்டமாக இருக்கு, நம்மளுக்கு சாப்பிடவே இடம் இல்லையடி. எப்போ சாப்பிட்றது? என்ன ஆம்பளை பம்பளெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுதுவா? அதானே ஃபுல்லாக உட்காந்தா இருக்குக்கா, நம்மளுக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா தெரியல. என்ன செய்கிறது? அதுதான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்குன்னு போயிருக்குக்கா. பட்டு சொன்னால் அவங்க அம்மா சித்திலாம் அங்கே தான் நிற்கிதுவோ சாப்பாடு வச்சுக்கிட்டுண்டா. ஒரு ஜனத்தை வர காணும், எல்லாம் எங்கே போய் தொலைஞ்சிச்சின்னு தெரியல. என்னடா இப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு நிற்கிது, இடமே இல்லையே. அதுவும் சாப்பிட்டு முடிக்காட்டி லேட் ஆகிடாங்க்கா. நம்ம அது வரைக்கும் இங்கே நிற்க முடியுமா? நெடுக்கிட்டவா நிற்கிறது. அதானே இப்போ சாப்பிட்றது வரை எல்லாம் பார்த்துக்கிட்டு நிற்கிறோன்னு சொல்லாதுவோ. எதே அசிங்கமாக இருக்கண்டி, வரியா போயிடுவோம். போயிடுவாம்மா, சாப்பிடாம வீட்டுக்கு போக சொல்றியா? மொய் எழுதிட்டு நான் 500 எழுதியிருக்கேன், நான் 200 எழுதியிருக்கேன், சாப்பிடாம போகணுமா? அப்போ என்னடி செய்யுது? இது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம நிற்க முடியுமா? வீட்டு ஜனத்தை ஒரு ஜனத்தை வர காணும். இதுவெல்லாம் நம்மளுக்கு தெரியாத ஜனங்களாக இருக்குது, யாரும் எவருண்டே தெரியல. ஆம்பளைலாம் சாப்பிட்டு வச்ச இருக்குக்கா, சரியான கூட்டமாக இருக்குது. சீதா என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க? சாப்பிடல? அண்ணன் வந்து சாப்பிட்டுருச்சா என்னன்னு தெரியலையாக்கா? கேளு. சாப்பிட தான் வந்தோம், அங்கே சாப்பிட பொங்கண்டிச்சுவோ. இங்கே என்னடா பட்டு அம்மா சித்திலாம் நிற்கிதுன்ட்டு பட்டு சொன்னால், இங்கே வந்து பார்த்தா ஒத்துழைய காணு, எல்லாம் சாப்பிடுதுவோ. இடமே இல்லையா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு? இடமே இல்லைன்னா முன்னாடியே வந்திருக்குன்னு எங்கே உட்காந்துருந்தீங்க 2 பேரும்? நாங்களாம் சாப்பிட்டுட்டோம்ல. நீங்களா சாப்பிட்டீங்களா? நீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சா? அத்தை எங்கே? அம்மா, நான், மணிகண்டன், அப்பா, உமா வீட்டுக்காரு, உமா பையன் எல்லாம் நாங்கள் உட்காந்து அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாம் வெளியாயிட்டோம். உமா வீட்டுக்காரு பையனை அழைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்பா, அம்மா, மணிகண்டன் 3 பேரும் வீட்டுக்கு போயிடுச்சோம். நான் தான் இங்கே இவன்கிட்ட சொல்லிட்டு முருகன்ட்ட சொல்லிட்டு போவோம்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் என்னடா இங்கே வந்து நிற்கிறீங்க? போய் சாப்பிடுங்க. அப்பா எல்லாம் சாப்பிட்டாச்சா? அத்தை மாமா எல்லாம் சாப்பிட்டுருச்சுவோ. மணிகண்டன் நீங்கள்லாம். இப்போ நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடாத 4 பேருக்கு. சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் பார்த்து சாப்பிட்டு வரேன், இல்லாட்டி வந்துடுறேன். வைத்தியம்மா சாப்பிடாம வருவா? சாப்பிட்டுட்டு வா. கொஞ்சம் நில்லுங்க, வேற எங்கேயாச்சும் அதோட போய் பாரு, வீட்டுக்கார ஜனத்தை பார்த்து வேற எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்டுட்டு வாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன், நேரம் ஆகுது. சரி நீங்கள் போங்க. அக்கா நீன நானும் தான் சாப்பிடல பேருக்கு பச்சியா. நமக்கு பிறகு வந்தாங்க உன் மாமியாங்க, அவங்க மாமனார், மணிகண்டன் அண்ணன், எங்கள் வீட்டுக்காரு, என் பையன், அதெல்லாம் நமக்கு பின்னாடி வந்த ஜனங்கள்லாம் முன்னாடி சாப்பிட்டுருச்சுவோ. நம்ம முன்னாடி நம்ம பின்னாடி வந்து நிற்கிறோம். சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம போய் உட்காந்து சாப்பிடாட்டி சாப்பாடு இருக்க, சாப்பாடெல்லாம் வலிச்சு விடுதோலாம் முடிஞ்சு போயிடுது. என்னாட்டு தெரியலப்போ. என்னடி செய்யுது? அந்தாண்டா போய் பார்ப்போம் டி. பட்டு அம்மா சித்தி அங்கே நிற்கிதோலாண்டு. உடனே உள்ள ஜனங்கள் எல்லாம் நின்று யாராவது வந்திருக்கா, என்னாடி சாப்பிட்டு சொல்ல சாப்பிடலையான்னு பார்க்காதுவா. என்ன அப்படி இருக்குதுவோ? சாப்பாடை வச்சுக்கிட்டு எனக்கு என்னாடி போயிடுச்சு. தேவையில்லை, யாரும் பார்க்காதுவோ, கவனிக்காதுவாடி. நம்ம உட்காந்து சாப்பிட்டு போண்டே தான், இல்லாட்டி சாப்பிடாம போண்டே தான். அது சரி. சீதா, உமா எப்போ வந்தீங்க? என்ன இங்கே வந்து நிற்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்களாவா? சாப்பிட வந்து ஒரு இடம் இல்லை, உங்களெல்லாம் அங்கே தேடிட்டு இருக்கிறோம். பட்டு சொல்லிச்சு எங்கள் அம்மாவும் சித்தி அங்கே தான் நிற்கிதோ சாப்பாடு வைக்கிற இடத்துல, போய் பாருங்க, போய் சாப்பிடுங்கண்டுச்சு. இங்கே வந்து பார்த்தா உங்களையும் காணும், உங்கள் அக்காவையும் காணு. இப்படியா சாப்பாடு வச்சு யாருக்கும் கொடுக்காம கொள்ளாமல் யாரையும் கவனிக்காமல் போயிடுவீங்க? எவ்வளோ நேரமாக நாங்கள் நிற்கிறோம் தெரியுமா? எல்லாரும் சாப்பிடுதுவோ, நாங்கள் ஒன்றே இங்கே நிற்கிறோம். எப்போ அதை சாப்பிட்டுட்டு எந்திரிக்கங்கன்ட்டு. ஐயா, நீங்கள் வந்து எல்லாம் தெரியாதுமா எங்களுக்கு. நாங்கள் அங்கே தான் நின்றோம், பட்டுக்கு வலையை போட்டுக்கிட்டு அங்கே நின்றோம். இப்போ தான் நாங்கள் வந்து இங்கே வந்து கவனிச்சு எல்லாரையும் சாப்பாடு ஆள் போட்டிருக்குமா, சாப்பாடு வைக்கலாம். நாங்கள் சும்மா எல்லாரையும் சாப்பிடுங்க சொல்லிட்டு நானும் அக்காவும் இப்போ தான் அங்கே போனோம், வெளியே போனோம். நீங்கள் இங்கே வந்து தெரியாதுல்ல, நீங்கள் எங்களை வந்து பார்த்துருக்கலாம்ல. உங்களை தான் தேடிட்டு இருக்கோம், காணுமே. சரி கோச்சிக்காதீங்க, இங்கே இடம் இல்லாட்டி பரவாயில்ல, வாங்க இந்த ஹாலில் வச்சு உங்களுக்கு சாப்பாடு தரேன். 2 பேரும் தான் சாப்பிடலையே, எல்லாரும் சாப்பிட்டுருச்சோல. உங்கள் வீட்டில் மாமியாங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிச்சோல, எல்லாம் சாப்பிட்டுருச்சோல. அதோட எனக்கும் எங்களுக்கும் பின்னாடி வந்த ஜனங்க அதோட முன்னாடியே சாப்பிட்டுட்டு போயிடுச்சோம். நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடாம நிற்கிறோம். சரி அங்கே வாமா, சாப்பிட வாங்க. வாக்காம்பது அங்கே போய் சாப்பிடுவோம். ஆமாம், நீங்கள் என்ன சைவ சாப்பாடா சாப்பிட போறீங்க? இல்லையம்மா, என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட வேண்டியதான். இங்கே வந்து சைவ சாப்பாடுமா, அந்தானத்தான் சாப்பாடு பிரியாணி போட்டு வச்சிருக்கு. பிரியாணியாக இருக்குது, சைவ சாப்பாடாக இருக்குது. அது வேண்டாம் சாப்பிடுங்க, இது வேண்டாம் சாப்பிடுங்க. நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு வச்சு தரேன். ஓ, 2 சாப்பாடு வச்சிருக்கா? அதனால தான் இங்கே உட்காந்து எல்லாம் சைவ சாப்பாடு சாப்பிடுறது பேருக்கு. இங்கேயே முட்டை கூட்டம் இருக்குது, அங்கேயே முட்டை கூட்டம் இருக்க தெரியலையே.
வாங்கம்மா என் கூட வாங்க, நான் போகிறேன் வாங்க. என்னடி இங்கேயே மூட்டை கூட்டமாக இருக்குது, இப்படி சாப்பிடுதுவோ? அந்த சாப்பாடுக்கு எவ்வளோ கூட்டம் நிற்கிதே தெரியலையே, எத்தனை பேர் இருக்குதோன்னு தெரியலையே. எத்தனை பேராச்சும் நம்மட்டாச்சும் கூட்டம் உட்காந்து சாப்பிட்டுட்டு போட்டாக்கா. அதாவது பட்டு சித்தி கூப்பிட்டாங்கல்ல, அது கூட போய் எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிடுவோம் வா. ஆமாம் ஆமாம், நின்றுக்கிட்டே நின்றா இப்படியே நிற்க வேண்டியதான், வா சாப்பிடும். என்னடி இது பட்டு சித்தி இங்கே நின்று கண்ணில் வரேன்ட்டு போச்சு, ஆலயம் காணு பேரையும் காணு. என்னடி இந்த சாப்பாட்டுக்காக இப்படி அலைய வேண்டியா இருக்குங்க? இத்தனி விட்ட தேவைக்கு போயிருக்கிறேன், இந்த மாதிரி நான் அஞ்சது இல்லடி சாப்பாட்டுக்கு. ஆமாக்கா, ஏன் வந்தோன்னு இருக்கு. இங்கே பாரு, பட்டு நாத்தனாவையும் மாமியாங்களையும் பிரியாணியை வச்சு சாப்பிட்றத அங்கே பார்க்காதடி, அது வேற கண்டு வச்சுட்டோங்க போது. ஆமாம் ஆமாம், சொன்னாலும் சொல்லும். ஏன் இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்க? ஏற்கனவே ஆறி பச்சனையாக பிடிச்சி சாப்பாடே இல்லை, இன்னும் உட்காந்துருக்க, சாப்பிடு. வினோதினிலாம் சாப்பிட்டாலும் என்னன்னு தெரியலையம்மா. நான் கேட்டுட்டு வராமையா இருப்பேன். அவளை போய் கேட்டேன், வினோதனி அவள் மாயா வைதேகி 3 பேரை சாப்பிட்டாள்வாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு உட்காருவோம். ஓ சாப்பிட்டாளுங்களா, சரி சரி. இப்பயே சாப்பாடு ஆறி போய் இறக்கு, ஆறி பச்சை தண்ணியாக நம்ம முதலையே சாப்பிட்ருக்கணும். நான் தான் நீ எந்திரிச்சு வா வாட்டு கூப்பிட்டா நீ வரமாட்டேன்ட்டு உட்காந்து கந்தேன். முதலே சாப்பிட்டுருந்தா எல்லாம் இருந்திருக்கும். இப்போ முட்டை இல்லை, கோழி இல்லை, தாழ்ச்சா இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காய பச்சடியும் அந்த சோரம் தான் இருக்குது. ஆமாம்மா, நீ கூப்பிட்ட எப்படியெல்லாம் வந்திருக்கணும். நான் என்னடா உட்காந்துட்டேன். இப்போ பாரு, சாப்பாடு எல்லாம் ஆறி போய் கிடக்கு, சூடம் இல்லை, ஒன்றும் இல்லை. வெங்காய பச்சடி ஒண்டி தான் இருக்குது, தொட்டுக்க ஒன்றுமே இல்லை. ஒரு கத்திரிக்காய் பச்சடி இல்லை, முட்டை இல்லை, கோழி இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் சரியாக போயிடுச்சான். அவன் தான் என்ன செய்வான், இவ்வளோ பேரை கூப்பிட்டுட்டு சாப்பாடை குறைச்சா ஆக்கினா எப்படி பார்த்தோம்? சைவ சாப்பாடு வர வச்சிருக்கு, அதையும் அமுட்டு கூட்டம் வந்து திங்குது, இதையும் அமுட்டையும் வந்து திண்டுட்டு போயிடுச்சு. எப்படி பார்த்தோம்? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பிந்தி நம்ம சாப்பிட உட்காந்தோம், இந்த சாப்பாடாக இருந்திருக்காது. அக்கா என்னக்கா சாப்பாடுலாம் இல்லைங்குதுவா? அப்போ நம்மளுக்கு சாப்பாடுலாம் இருக்காதா? என்னன்னு தெரியலடி, இந்த பாட்டி வேறு சாப்பாடுலாம் இல்லைங்குது. இவ்வளோ நான் இங்கே வந்து நிற்கிறாளுவோ, நம்ம சாப்பிட்றப்போ கண்ணு வச்சு தொலைச்சிடறாளுவோ என்னன்னு தெரியலையே. ஏ உமா சீதா, ஏன்டி இங்கே வந்து நிற்கிறீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏன் பாட்டி நீ வேற சாப்பிட்டீங்களாவா? நாங்கள் சாப்பாட்டுக்கு தான் அங்கேருந்து இங்கே அலைஞ்சு, இங்கேருந்து அங்கே அலைஞ்சு சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னது சாப்பிட்லையா? ஏன்டி இவ்வளோ நேரம் எங்கடி போய் தொலைஞ்சிங்க? சாப்பாட்டில் முன்னாடி வந்து உட்காந்து சாப்பிடாம அவ்வளோ ஜனமும் செய்வ சாப்பாடையும் பிரியாணியும் சாப்பிட்டு விட்டு சாப்பாடு அங்கே இல்லை, என்னப்பா சாப்பிடுவீங்கப்பா? அடி போடி வீணா போனாலும்ல. என்ன சாப்பாடே இல்லையா? அதுக்குள்ளேயே சரியா போயிடுச்சு. ஆமாம், சைவ சாப்பாடும் சரியாக போயிடுச்சு, பிரியாணியும் சரியாக போயிடுச்சு, ஒரு தாழ்ச்சா இல்லை, தாழ்ச்சா சரியாக போயிடுச்சு, வெங்காய பச்சடி சரியாக போயிடுச்சு, கத்திரிக்காய் பச்சடி சரியாக போயிடுச்சு, முட்டை சரியாக போயிடுச்சு, கோழி சரியாக போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை சாப்பாடை. எங்களுக்கு இந்த தான் அங்கே வலிச்சு போட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ எனக்கும் என் பொண்ணுக்கும் இல்லைண்டா அந்த சாப்பாடை யாருக்காச்சும் போயிருக்கோம், அதான் எங்களுக்கு 2 பேருக்கும் கிடச்சிருக்காது. நாங்களாம் பட்டினியாக தான் உட்காந்து வந்திருக்கணும். என்னடி இது பாட்டி இப்படி சொல்லுது? இப்போ சாப்பாடு இல்லையா? அதான் சித்தி இங்கே நிற்க சொல்லிட்டு போயிட்டாங்களா அவங்க? எங்கடி போனாங்க? அதான் நில்லுன்னு சொல்லிட்டு போயிடுச்சுக்கா. சாப்பாடே சுத்தமாக இல்லை போயிருக்கு, எல்லாம் சரியாக போயிடுச்சு போயிருக்கு. ஏன்டி சாப்பாடா இல்லை, ஒன்றும் இல்லடி, இப்படி அடி வைப்பீங்க? ஏன்டி இப்படி இருக்கீங்க? என்ன பாட்டி சொல்றீங்க? சாப்பாடு இல்லாமல் இப்போ எப்படி எல்லாரையும் கூப்பிடுச்சுவா? எல்லாரையும் கூப்பிட்டா எல்லாரும் சாப்பிடல, அவங்க போய் முன்னாடி போய் சாப்பிட வேண்டியதான். உங்களை யாரும் எங்கே போய் சுட்ட சொன்னா? நல்ல அரிசியம் போங்க. இப்படி போய் சுற்றி இப்படி கடைசி நேரத்தில் போய் சாப்பாட்டுக்கு போனால் எங்கே இருக்கும் சாப்பாடு? எல்லாம் வலிச்சு ஊற்றி தான் கிடக்கும். பாட்டி நாங்கள் எங்கேயும் போய் சுற்றலை, பட்டுக்கு வலையை போட்டுட்டு தான் வந்து சாப்பாட்டுக்கு வந்து பார்க்குறோம். ஃபுல்லாக இருக்குது கூட்டம், இடமே இல்லை. வாங்கடி, பட்டுக்கு வலையை அவ்வளோ நேரமாக போட்டிங்க, சும்மா 2 வலையில மாட்டி விட்டுட்டு வர வேண்டியது தானே. பந்திக்கு மிந்திக்கு நடி, சண்டைக்கு தான் பிந்திக்கணும். இப்படி போய் 3 நேரம் சண்டை போயிருக்கீங்க. நாங்கள் தான் உடைய நான் மொய் எழுதிட்டு உட்காந்துங்க, என் பொண்ணா நானும். அதனால் சாப்பிட முடியல. எங்களுக்காச்சும் இந்த சாப்பாடு கிடச்சிச்சு, உங்களுக்கு அது வரை இல்லையே, இப்போ என்ன செய்வீங்க? சாப்பாடு இல்லாட்டி போயிட்டு போகுது பாட்டி, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஏன்டி முருகன் வீட்டுக்கு தேவைக்கு வந்து பட்டு வளைகாப்புக்கு வந்து சாப்பிடாம போனாங்கிறதுக்கா? யார் உங்களுக்கு நிற்க சொன்னா? பட்டு சித்தி தான் நிற்க சொன்னாங்க. நான் அந்த வர சாப்பாடு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே உட்கார 1000 இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் சொல்லியிருப்பான், அவருத்தம்மா அங்கே குதிரை இங்கே உங்களை நிற்க சொல்லிட்டு போயிருக்கிறாள, இடம் இருக்காம தான் உங்களுக்கு உட்காரத்துக்கு. இந்த 2 சோபாவில் நாங்கள் உட்காந்துருக்கோம், நீங்கள் எங்கே உட்காருவீங்க? சாப்பாடு எப்படி எடுத்து வருவா? ஒன்றுமே சமைச்சு எடுத்து வர போகிறாளோ? அடி போடி நீங்கள் முதலே வந்து சாப்பிட்டு இருக்கலாம்ல. நீங்கள் போனால் நீங்கள் இவ்வளோ நேரம் சண்டை வரைக்கும் சாப்பிடாம இருந்திருக்கீங்க. பார்த்துக்க, பித்துக்கோழி சரிக்கும் வரல, சாப்பிடாம எங்கேயோ சுற்றி விட்டு இங்கே வந்து நிற்கிறாளுவா. இந்த சாப்பாடாக இவ்வளோக்கு இல்லை, நம்மளுக்காச்சும் இந்த வெறுசோறு கிடச்சிருக்கு.
இந்த பிரியாணியும் வெங்காய பச்சடியும் அது வரை இல்லாமல் இவ்வளோ உட்காந்துருக்காளுவா எப்படி சாப்பிடுவாளுவா? பந்தியில் மிந்தியில் உட்காந்து சாப்பிட்ணும், சண்டைக்கு தாண்டி பிந்தி போகணும், பந்தியில் மிந்தி உட்காந்து சாப்பிட்ணும். அப்போ கடிப்பாங்க. பாட்டி நல்லா கேட்குதுடி, பாட்டி சொல்கிறது கட்டு தான். நம்ம மிந்தி போய் சாப்பிட்டு இருக்கணும், அது சொல்கிறது கட்டு தான். போ, இப்போ நமக்கு சாப்பாடு கிடையாதுக்கா. இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான் பட்டினியா. வீட்டில் இருந்தாலும் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுருக்கலாம். அதுவும் கட்டு இதுவும் கட்டு இங்கே வந்து நிற்க வேண்டியா இருக்கு. இப்போ என்னடி பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீ சொல்கிறது கட்டு தான் பாட்டி. பந்தியில் மிந்தி தான் சாப்பிட்டு இருக்கணும். நாங்கள் தான் நின்றுட்டோம். இப்போ நாங்கள் சாப்பாடு இல்லாமல் நிற்கிறோம். வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கெல்லாம் போவேனா? அவள் சித்தி தானே நிற்க வச்சுட்டு போயிருக்கிறா. அவள் என்ன செஞ்சு எடுத்து வரான்னு பார்ப்போம். நில்லுங்க கொஞ்ச நேரம். என்ன செஞ்சு எடுத்து வரப்போது? சமைச்சு எடுத்து வரப்போதா? என்னடி தெரியலையே. ஏதாவது எடுத்து வந்து கொடுப்பா சமைச்சு. இல்லாக்கிட்டி இட்லி தோசை சுட்டு வந்து கொடுப்பா, சாப்பிட்டு அவ்வளோ. அதான் கெதி. என்ன இட்லி தோசையா? என்னக்கா அது? இட்லி தோசைலாம் எடுத்து வந்தால் நம்மளுக்கு வேணாக்கா. அதுக்கு நம்ம வீட்டில் போய் நம்ம இட்லி ஊற்றி தோசை ஊற்றி ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம். வா போவோம். இதுடி இந்த பாட்டி தான் சொல்லுதில்ல, நிற்க வச்சுட்டு போயிருக்கா. எங்கள் வரட்டோண்டு என்ன எடுத்து வராங்க என்னான்னு பார்ப்போம். ஏடி நீ சாப்பிடு, உங்களுக்கு லேட்டாக ஆகுது. இந்த சாப்பாடை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டா சரியா படம் யாருக்காச்சும் தூக்கிட்டு போய் வச்சாலும் வச்சுறாங்க. சாப்பிடு. ஆமாம்மா சாப்பிடுங்கம்மா, சீக்கிரம் சாப்பிடுமா. அது ரெண்டும் சாப்பாட்டில் எப்படி இருக்கு பாரு. நம்ம தான் இங்கே பேசி விட்டோம். ரெண்டு தான் தப்பு. அப்பயே முதல் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கணும். சாப்பிடாது நம்ம மேலே தாண்டி தப்பு. இப்போ என்னக்கா செய்கிறது? இவ்வளோ நேரம் நின்றாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். பட்டி சித்தி வராங்களான்ட்டு பார்த்துட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. வீட்டில் போய் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க விட்டி. நல்லா சாப்பாட்டுக்கு வந்தாளுவா. இப்படி நிற்கிற ஆளுவா பாரு, சாப்பாடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல். இந்த கலவிக்கு உங்களை பார்த்து எவ்வளோ கிண்டல் பண்ணுது பாருக்கா. நமக்கு இது தேவை தாண்டி.